சுற்றுலாத்தலம்னு சொல்லக்கூடிய உதயகிரி கோட்டை தான் இன்னும் பார்க்கும். இந்த பூவை பேர் தெரியல பாருங்க. மயில உண்மையிலே நல்லா அழகாக இருக்குது. இப்போ பாதுகாப்பு அமைப்பு ரொம்பவும் வலிமையாக இருந்திருக்கு அந்த நேரத்தில். இந்த கோட்டைக்குள்ளே வச்சு தான் வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருந்தது. அதாவது திருவிழெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த போர்ட்டுக்குள்ளே தான் ரகசிய சுரங்கப்பாதை இருக்குன்னு எல்லாம் சொல்லப்படுது. ஏன்னு அதாவது நம்ம அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுதான் இந்த உலைகள். அதில் உள்ள சிதைந்த பகுதிகளை தான் நீங்கள் இப்போ அரசு இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் வச்சுருப்பாங்க. இது என்னென்னா ஒவ்வொரு நட்சத்திரம். இதெல்லாம் இப்போ நம்ம ஊரிலெல்லாம் இது பார்க்க முடியாது கிடையாது. இப்போக்கூடிய இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் போன ஃபீலிங் இருக்கும். கைதான பிறகு அவரை கைது பண்ணி கொண்டு வரும்போது அவரோட திறமையை பார்த்து இதுதான் கல்லறை. வாங்கப்போ இதெல்லாம் அவர் குடும்ப இதில் உள்ளது தான். ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம எங்கே வந்திருக்கோம் சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம்னு சொல்லக்கூடிய உதயகிரி கோட்டை தான் இன்னும் பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது நுழைவாயில். இதெல்லாம் மதுரை சுவர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய கோட்டை. நம்ம இன்னும் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து இதுவும் டிக்கெட் எடுக்கணும். அதாவது 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது. மேலே அடல்ட்டுக்கெல்லாம் வந்து 30 ரூபா டிக்கெட். இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு, எடுத்து நம்ம உள்ளே போகிறோம். போகும்போதே ஒரு நல்ல இந்த பூவை பேர் தெரியல, பூ தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. போகும்போது எதுவும் இருக்குது. அதுபோல் இந்த கோட்டை வந்து ரொம்ப பிரபலமான மர்மங்கள் நிறைந்த கோட்டை. ஆனால் இப்போ அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வச்சுருக்கேன். அதாவது பறவைகளாக இருந்தாலும் ஒரு மான் பூங்கா இந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சு இந்த பழமையான கட்டடம் உள்ளே என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பழமையான கட்டடங்கள், பெரிய மரங்கள், அழகான தோட்டம் இதெல்லாம் வச்சு ஒரு சிறிய பார்க்கு போல் இந்த மலம்பாம்பு இது போல் சிறிய இந்த எலி, குரங்கு, மான் இதெல்லாம் வச்சு ஒரு சுற்றுலாத்தலம் போல் அழகாக வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் அதை தான் இன்னும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், சிறிய குட்டி குரங்கு கிடக்கு போகும்போது. அதுபோல் நம்ம போகும்போதே அதை வாங்கிட்டு போனால் அதை அழகாக கொடுக்கலாம். அதுக்கு நம்ம போனால் நீங்கள் தாராளம் கொடுக்கலாம். அங்கே கொண்டு பிஸ்கட் கொண்டு வந்தோம், அதெல்லாம் கொடுத்து தீர்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் அடுத்தது மயில் இருக்குது. அது போல் இப்போ நம்ம மயில் பார்க்கோம். பாருங்கள், மயில் உண்மையிலே நல்லா அழகாக இருக்குது. இப்போ இங்கேருந்து ஸ்கூல் லீவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்க குழந்தைகளெல்லாம் இங்கே வந்து கூட்டி கொண்டு காட்டுவாங்க. அழகாக இருக்குது. மான் பூங்கா, அதாவது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஆனால் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதாக தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதுபோல் இந்த ஃபோர்ட்டு எப்படி என்னதுன்னு நம்ம போக எல்லாம் வரிசையாக பார்க்கலாம். இங்கே தான் லன்னாய் கல்லறை இருக்குது. லன்னாய் யார் அதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்கலாம். பீரங்கி முதல்ல தயாரித்ததும் இங்கே தான். திருவிதாங்கூர் மகாராஜா சமஸ்தானம் அவருக்கு இதில் தான் இந்த இது பண்ணது. இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அப்புறம் இந்த கோட்டை வந்து ஒரு பெரிய கற்களால் தான் இந்த கட்டுனது. அதுவும் உயரம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த பாதுகாப்பு அமைப்பு ரொம்பவும் வலிமையாக இருந்திருக்கு அந்த நேரத்தில். அதில் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மலையாக இருக்கும். அதை பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் இங்கே வர்றது வந்து இங்கே வந்து திங்கள் வந்து விடுமுறை. நீங்கள் நல்ல திங்கட்கிழமை வரக்கூடாது, மற்ற நாட்களில் வரணும். உண்மையிலே அழகாக இருக்குது. வந்து பார்க்கலாம். இந்த கோட்டைக்குள்ளே வச்சு தான் வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருந்தது. அதாவது திருவிதாங்கூர் மகாராஜா இந்த லன்னாயின்னு சொல்லி ஒரு டச்சு படையை தோற்கடித்து அவரை கைது பண்ணி கொண்டு வந்து இப்போ அவருக்கு இவருக்கு படையிலே தளபதின்னு பதவியும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கே வந்து போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கே பயிற்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. அதுவும் இங்கே சில மர்மமான இதெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த போர்ட்டுக்குள்ளே தான் ரகசிய சுரங்கப்பாதை இருக்குன்னு எல்லாம் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் போர்க்காலங்களில் வீரர்களை தப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பாருங்க, இனி நம்ம பார்க்க போகிறது இங்கே வந்து பீரங்கி செய்திருக்காங்க. இங்கே அதுபோல் இங்கே ஏற்கனவே செய்திருந்த இடம் தான். இப்போ இது பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறீல்ல, இதுதான் வந்து பீரங்கி செய்யக்கூடிய இடம். இதில் தான் முன்னால் பீரங்கி இருந்தது. அது முன்னால் இருந்து இப்போ வந்து அது பாலடைஞ்சு போய் யாருமே பராமரிப்பு இல்லாதனால அப்படியே கிடக்கு. இப்போ அதை தான் பார்க்கும். இது வந்து பீரங்கி தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உலைகளாகும். அதாவது நம்ம அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுதான் இந்த உலைகள். அதில் உள்ள சிதைந்த பகுதிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது. பார்த்துல நம்ம அடுப்பு உள்ள 4 பக்கம் இருக்குல்ல, இதுதான். நம்ம இனி அப்படி பார்த்துட்டு இனி இங்கே இல்லைன்னா கல்லறை எல்லாம் இருக்குது. நம்ம அதையெல்லாம் பார்க்க போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இனி அடுத்தது லன்னாய் கல்லறை பார்க்க போகலாம். சரியா, வாங்க. பாருங்க, நம்ம லன்னாய் கல்லறை பார்க்க போகிறக்கூடிய இடத்துல இருக்க இதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். இங்கே பாருங்கள், போகும்போது இந்த தனுசு நான் பார்க்குறேன்ல, தனுசு, அரசு இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் வச்சுருப்பாங்க. இது என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மரம் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்மம் பார்த்தலாம், இது வந்து பாதிரி, இந்த மரம் வளர்த்தணும்னு சொல்லுவாங்க. அதே போல் துலாம் வந்து மகிழம்
மகிழஞ்செடி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன இது அதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொரு மரம். கன்னி ராசி மாமரம், கும்பராசி வன்னி மரம், மிதுனம் பலா, மகரம் தோதகத்தி, மீனம் ஆல். நம்ம இனி கல்லறை பார்க்க போகிறோம். போகிற வழியில் பாருங்கள், ஃபுல்லாக இலவம்பஞ்சு பார்த்துடுங்க. இலவம்பஞ்சு தெரியாத ஆளெல்லாம் பார்த்துடுங்க. இதுதான் நம்ம தலையான மெத்தைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இலவம்பஞ்சு. இதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் இது பார்க்க முடியாது கிடையாது. முன்னால் எல்லாம் எல்லா இடமும் நின்று இலவம்பஞ்சு தான். இப்போ வந்து இது போல் உள்ள ஏதாவது ஒரு காட்டுக்கோ ஏதாவது இது போல் போர்ட்டுக்கோ வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இங்கே வந்து பார்த்தா எல்லா மரங்களும், தேக்கு, அரச மரம், எல்லா மரங்களும், சகல மரங்களும் இங்கே வந்து பார்க்கலாம். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மரம் வைக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை கூட நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இனி இந்த வழி தான் நம்ம போகிறது. ரொம்ப தூரம் போகணுன்னு தோணுது. இது பெரிய கோட்டை. இது வந்து பராமரிக்கிறது இல்லாமல் இப்படி கிடக்கு. பராமரித்தாங்கன்னா இன்னும் சுற்றுலா பயணிகளெல்லாம் நிறையா வந்தால் நல்ல டெவலப்பாக இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல்லேருந்தெல்லாம் மக்களெல்லாம் பிள்ளைகளெல்லாம் கூட்டி கொண்டு வந்து காட்டுவாங்க. இன்னும் சண்டே என்னன்னால இனி வர கொஞ்சம் கூட்டம் வரும். நம்ம முதல்ல பார்க்க போகலாம். இதுதான் இது. வாங்க. போகக்கூடிய இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் போன ஃபீலிங் இருக்கும். அதே போல் இப்போ நான் போகிறது நான் மட்டும் போகல, நம்ம கூட 2 போர்ப்படை தளபதிகளும் வந்துட்டுருக்காங்க. ஒன்று யாருன்னு கேட்டால், ஒன்று தன்சிகா. இவங்க தான் தன்சிகா, இவங்க தனஸ்ரீ. வாங்க, இவங்களுக்கு கூட தான் நம்ம போகிறோம். பார்ப்போம். உதயகிரி கோட்டைக்குள்ளே வந்து இருந்தேன்னா இந்த லென்னாயின்னு சொல்லக்கூடிய கல்லறை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலங்களில் ஒரு ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். அது போல் இந்த இங்கே உள்ளே வந்தாச்சுன்னா இது பகுதி பேருக்கு தெரியாது. ஏன்னா இது கொஞ்சம் தூரம் நடக்கணும். இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இவ்வளோ இடம் நடந்து வரணும், வந்தால் தான் அந்த கல்லறை போக முடியும். அதுபோல் இந்த லென்னாய் அப்படிங்கிற ஒரு யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு சவுண்டு போர்டு போல் இருக்குது. அங்கே அணில் இந்த மாதிரி குரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தான் நம்ம பார்த்தேன். இந்த லென்னாயின்னு சொல்லுது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1741 வருஷம் இந்த குளச்சல் போரில் வந்து இந்த டச்சு படையை வழிநடத்தினவர் தான் இந்த ஒரு தளபதி தான் இவர். யார்? இந்த லென்னாயின்னு சொல்லுவார். இவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜானால் இவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் கைதானார். கைதான பிறகு அவரை கைது பண்ணி கொண்டு வரும்போது அவரோட திறமையை பார்த்து இவர் என்ன பண்ணாருன்னு என்னாச்சுன்னா அவரை நம்ம திருவிதாங்கூர் மகாராஜா சமஸ்தானத்தில் தளபதி ஆக்கிடுவார். தளபதி ஆக்கி அவர் வந்த பிறகு தான் இங்கே வந்து சில பல முன்னேற்றங்கள், இந்த போட்டு கட்டவும், அதே போல் இந்த பீரங்கி தயாரிக்கிறது, இதெல்லாம் இங்கே வந்து டெவலப்பாக காரணம். அந்த நினைவாக தான் அவர் நிறைய பல காரியங்கள் எல்லாம் செய்திருக்காரு. அந்த நினைவை போட்டு விதமாக தான் அவருக்கு இங்கே இருந்து அவர் இதில் இருந்ததை விட இங்கே வாழ்ந்த இதுதான் அதிகம். அவர் ஃபேமிலியோடு இங்கே செட்டில் ஆகிட்டார். அவர் நினைவாக தான் இங்கே வந்து கல்லறை வச்சுருக்கு. அந்த கல்லறை தான் மனு பார்க்க போகிறோம். எப்படி பாருங்கள், நம்ம இப்போ கல்லறை வந்தாச்சு. இதுதான் கல்லறை. வாங்க போ. ஏற்கனவே எல்லாம் கல்வெட்டில் இதெல்லாம் போர்டு இதெல்லாம் புதுசாக வந்தது தான், புதுசாக வச்சது போல் தான் இருக்குது. அது நம்ம இனி உள்ளே போகல. பாருங்கள், இப்போ நம்ம கல்லறை உள்ளே வந்திருக்கோம். இது அவரோட குடும்ப உறுப்பினர்கள் இதெல்லாம் அந்த கல்வெட்டு போல் வெட்டியால் எழுதியிருக்கு. அதில் நமக்கு டச்சு மொழியில் இருக்குன்னு நல்லா நமக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. இதெல்லாம் அவர் குடும்ப இதில் உள்ளது தான். அது ஏதோ தமிழில் கூட எழுதியிருக்கு பாருங்கள். அது சரியாக என்னமோ எழுதியிருக்கு, சரியாக தெரியல. இதுதான் அவங்களோட கல்லறை. இதுதான் லென்னாய் கல்லறை. அப்படி இப்படின்னு கல்லறையும் பார்த்தாச்சு, உதயகிரி கோட்டையெல்லாம் பார்த்தாச்சு. வாங்க இனி அப்படி நம்ம திரும்ப போகலாம். அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஆளெல்லாம் உதயகிரி கோட்டை ஒன்று வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவும் ஒன்று தான். கிணறு கிடக்கு. இப்போ எல்லாம் நம்ம ஊர்களெல்லாம் கிணறுகளெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் எப்போவுமே ஒரு கிணறு கிடந்தோன்னா கிணறை வந்து எப்போவுமே அடைக்கக்கூடாது. இப்போ உள்ள காலங்களில் எல்லாம் வாஸ்து சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு கிணறுகளை எல்லாம் அடைச்சிட்டு வராங்க. அது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது பெரும் துரோகம். அதனால் யாரும் அந்த போல் கிணறுகளை எல்லாம் அடைக்காதுங்க. அதுபோல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வாங்க நீ போகும்போது பார்த்துட்டு போகலாம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க ஆளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனியும் அடுத்த இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.